முடி உதறல் உள்ளவங்க காலையில் ஒரு தடவை தலைக்கு ஃபுல்லாக குளிச்சுக்கலாம். மாலை கழுத்துக்களை குளிச்சுக்கலாம். நிறைய பேர் என்னென்னா தலைக்கு குளித்தா ஜலதோஷம் பிடிக்கிட்டு தலைக்கு குளிக்க மாட்டாங்க. அதை அந்த குளியலை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். கால் பெருவரிலேருந்து இரவு படுக்கும்போது அந்த எண்ணெய், தேங்காய் எண்ணெய், செம்பருத்தி இருக்குல்ல, அது நம்முடைய வயிற்று பகுதியில் லேசாக ஒரு கொஞ்சமாக தடவிக்கிடலாம். அது என்ன, பொதுவாக ஆயில் பாத் எடுத்தோன்னு தூக்கம் நல்லா வரும். ஏன்னா அந்த உஷ்ணம் வெளியே போகிறதுனால கண்ணெலாம் எரியிற மாதிரி இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஆயில் பாத் எடுத்துகிட்டு நல்லா தூங்கிடுறாங்க. அப்போ என்ன ஆகுனா அதோட பலன் கிடைக்காது. அதனால் ஆயில் பாத் என்றைக்கு எடுக்கிறீங்களோ கிராஜுவலாக அந்த ஹார்மோன்கள் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய நிலை கிடைக்கும். அப்போ அது இன்க்ரீஸ் ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக முடி வளரக்கூடிய நிலை கிடைக்கும். பட் 100% எல்லாருக்குமே இந்த வழக்கு விழுந்தவங்க எல்லாருக்கும் அந்த நிலை வந்துடும் நம்ம சொல்ல முடியாது. காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யோக கலைமாமணி கிருஷ்ணன் பாலாஜி அவர்கள் இணைந்திருக்காங்க. தொடர்ந்து ஆரோக்கியம் குறித்த நம்முடைய சந்தேகங்களை அவர்கிட்ட கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஓகே. இன்றைய நிகழ்ச்சி நிறைய பேர் கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னா, இந்த முடி உதிர்வுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ இதற்கு முதிரைகள் ஏதாவது ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா சார்? நம்ம முடி வளர்றதுக்காகட்டும் இல்ல கொட்டுறதை நிறுத்துறதுக்கு இந்த மாதிரியான விஷயத்துக்கு முதிரைகள் என்னெல்லாம் இருக்கு? நிச்சயமாக நம்ம முதல்ல அந்த முடி உதிர்தலுக்குரிய சின்ன சின்ன காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்துக்கிறோம். மன அழுத்தத்தினால உடல் சூடு அதிகமாகும். அதனாலே உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் ஏற்படும். அப்போ அந்த உடல் சூடை நம்ம சரியாக வைக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக்கிடணும். அதே மாதிரி தூக்கம், இரவு நல்ல ஆழ்ந்த நிதிரை இல்லை அப்படின்னாலும் உடம்புல உஷ்ணத்தினுடைய தன்மை மாறும். சில பேர் ஓவர் திங்கிங், எப்பொழுதுமே திங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு திங்கிங்கில் இருப்பாங்க. அந்த திங்கிங் தேவையற்ற திங்கிங் நிறைய இருக்குது நம்மகிட்ட. நம்ம எண்ணக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே உண்மையிலேயே செயல்படுத்த போகிறோம்னா இருக்காது. அப்போ அந்த ஓவர் திங்கிங் இருக்கும் பொழுதும் அவங்களுக்கு அந்த ஹேர் ஃபால் ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும். இரண்டாவது, உடல் உஷ்ணத்துக்கும் நாம் குளிக்கக்கூடிய நிலை. இந்த மாதிரி முடி உதறல் உள்ளவங்க காலையில் ஒரு தடவை தலைக்கு ஃபுல்லாக குளிச்சுக்கலாம். மாலை கழுத்துக்களை குளிச்சுக்கலாம். நிறைய பேர் என்னென்னா தலைக்கு குளித்தா ஜலதோஷம் பிடிக்கிட்டு தலைக்கு குளிக்க மாட்டாங்க. அதை அந்த குளியலை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். கால் பெருவரிலேருந்து தண்ணியை விட்டுக்கிட்டே வரணும். விட்டுகிட்டே கழுத்து வரைக்கும் விடும்பொழுது என்ன ஆகும்னா, அந்த உடம்புல இருக்கக்கூடிய உஷ்ணம் எல்லாம் தலைக்கு போயிடும். அதுக்கப்புறம் தலைக்கு மேலே தண்ணி விட்டிங்கன்னா அந்த உஷ்ணம் ஃபுல்லாக கீழே இறங்கிடும். ஆனால் இன்னைக்கு நம்ம குளிக்கிறது டைரெக்டாக ஷவர் திறந்து தலையில் தானே சார். அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். இவங்க இந்த மாதிரி ஹேர் ஃபால் உள்ளவங்க இந்த மாதிரி குளிச்சாங்கன்னா வெரி குட் ரிசல்ட் கிடைக்கும். இப்போ ஆற்றில் குளிக்க போகிறாங்க இல்லையா, ஆற்றில் போகும்போது பாருங்கள், ஒரு ஆற்றில் குளிச்சோன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லுவோம். என்ன ரீசன்னா, முதல்ல 2 காலை தான் நம்ம கொண்டு வைப்போம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக கழுத்து வரைக்கும் வந்துடும் தண்ணி. அதுக்கப்புறம் கீழே முங்கி எழுந்துருவோம். எழுந்துட்டு வந்தோடனே நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறோம். இதே குளியலை வீட்டில் நீங்கள் குளிக்கும் பொழுது கால் பெருவரிலிருந்து அந்த தண்ணியை விட்டுட்டே வர சொல்லுங்கள். யாருக்கெல்லாம் ஹேர் ஃபால் இருக்குதோ அவங்க இந்த ப்ரொசீஜரை முதல்ல ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கு லாஸ்ட்டில் தலைக்கு மேலே தண்ணி விடணும். இதை அவங்க கரெக்டாக, நிறைய பேர் தலைக்கு குளிக்காமல் இருப்பாங்க. தலைக்கு மேலே தண்ணி விட்டால் எனக்கு ஜலதோஷம் பிடிச்சிடும் சார், சைனஸ் வரும், அந்த மாதிரி எதுவுமே வராது சார். முடி கொட்டுதுன்னே நிறைய பேர் தலைக்கு குளிக்க மாட்டாங்க. அந்த ரீசன் உடலில் கழுத்துக்களை குளிக்க 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 உஷ்ணம் அதிகமாகிட்டே போய் தலையில் போய் சேர்ந்துடும். அப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹேர் ஃபால் வருது. ஸோ இதை நம்ம முதல்ல அவாய்ட் பண்ணிக்கணும். இந்த முடி உதிர்தலை தவிர்ப்பதற்குனே ஒரே ஒரு முத்திரை, இது வேறு, அதில் பெனிஃபிட் வேறு எதுவுமே கிடையாது. பிரசன்ன முத்திரை அப்படின்னு. இதனுடைய பலனே என்னென்னா, ஒரு மனிதனுடைய உடலில் அந்த ஹார்மோன்களை கரெக்டாக தூண்டும், உஷ்ணத்தை சரிப்படுத்தும், முடி உதிர்தலை தவிர்க்கக்கூடியது. எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த மாதிரி கை வச்சுக்கணும். இந்த 4 நகங்களையும் சேர்த்துக்கணும். கட்டை விரல் இந்த மாதிரி வச்சுக்கணும். இந்த பொசிஷனில் நல்லா இன்ஹேல் எக்ஸேல் 3 டைம்ஸ். தென் நார்மல் பிரீத்திங். இதில் 2 நிமிஷம் இருந்துடணும். இருந்ததுக்கப்புறம் இந்த நகங்களில் சின்ன ஒரு உராய்வு, ஒரு 5 to 10 டைம்ஸ் இந்த மாதிரி. இது எப்போனாலும் பண்ணலாம். இதுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது. இந்த முதிரையை 2 நிமிடம் பண்ணிக்கலாம். எவ்ரி 1 ஹவருக்கு ஒருக்க சும்மா இருக்கும்போது ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு உராய்வு கொடுத்துக்கலாம். இப்படி பண்ணும்போது என்ன ஆகும் சார்? என்னன்னா, நம்ம பஞ்சபூதம், இது நீர், இது நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய நிலம், இது ஆகாயம், இது நம்முடைய காற்று, இது எல்லாத்தையும் ஒரு உராய்வு கொடுக்கும்போது பஞ்சபூதத்தில் ஏற்பட்ட குறைபாடுகளை சரி செய்கின்றது. அப்போ அந்த சரி செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த ஹார்மோன் நன்றாக தோண்டும். நமக்கு பிட்ரூட்ரி, பீனியல் சுரப்பி சரியாக சுரந்தா தான் முடி உதிர்தலை நமக்கு அவாய்ட் ஆகும். அதற்கு இது ஒரு பலனாக இருக்கின்றது. ஸோ இந்த முத்திரை பண்ணிவிட்டு, இதுக்கு அடுத்த ஒரு முத்திரை லிங்க முத்திரை. எல்லா கையும் சேர்த்துக்கணும். இடது கை கெட்டவரை நேராக வச்சுக்கணும். கை ஜஸ்ட்டுக்கு நேராக வச்சுக்கணும். எல்லா வரலையும் ஒரு சின்ன அழுத்தம் கொடுக்குறோம். இந்த முத்திரையில் 2 நிமிடங்கள். இது உடல் உஷ்ணத்தை சமப்படுத்தும்.
ஆஸ்மா சைனஸ் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முடி உதிர்தல் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த முத்திரை செய்யும் பொழுது லங்ஸுக்கு நல்ல கெப்பாசிட்டி கிடைக்கும். பிட்ரூட்டரி பீனியல் சுரப்பி நன்றாக இயங்கும். இது நமக்கு வந்து சூட்டை சமப்படுத்துகின்றது. ஸோ இந்த 2 முத்திரைகளையுமே அவங்க காலை, மதியம், மாலை 3 வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வரட்டும். நித்திரை இரவு படுக்கக்கூடிய நேரம் 10 மணி, காலை எழக்கூடிய நேரம் 4 இல்ல 5. அதை வந்து அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிடணும். சார் 4 மணி அப்படின்றதெல்லாம் இன்றைய காலகட்டத்தில் எங்களுக்கு கேட்கும் போதே கஷ்டமா இருக்கு சார். எப்படி சார் 4 மணிக்கெல்லாம் எந்திரிக்க? 4 வேண்டாம், ஒரு 5 மணிக்காக அதற்குடைய பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும். 5 மணிக்கு எழுந்து அவங்க காலை கடன்கள்லாம் முடிச்சுட்டு இந்த பயிற்சிகளை பண்ணாங்கன்னா அந்த நேரத்தில் உடல் உஷ்ணத்தில் இருக்கக்கூடிய அதிக உஷ்ணம் எல்லாமே வெளியே போகக்கூடிய நிலை கிடைக்கும். எல்லா நாளமில்லா சுரப்பிகளும் நல்ல ஆற்றலை பெறும். அப்போ அவங்களுக்கு அந்த ஒரு நிலை நிச்சயமாக கிடைக்கும். அதே மாதிரி குளிக்கும் பொழுது நம்ம கூறியபடி கால் பருவிலேருந்து மெதுவாக தண்ணியை கொண்டுட்டு டெய்லியே தலை வழியாக குளிக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கிடணும். இதை அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். அதே மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தலைக்கு ஆயில் வைக்க மாட்டாங்க. ஆயில் வச்சு அது வந்து எங்களுக்கு என்னுடைய அழகை இது ஸ்டைலாக இருக்காதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த காலத்தில் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் அடர்த்தியாக முடி இருக்கும். என்ன காரணம்னா அவங்க வந்து ஆயில் குளித்து முடிச்சதுக்கப்புறம் ஆயில் நல்லா நிறைய தலைக்கு வச்சுக்கிடுவாங்க. அப்போ அந்த ஆயில் வைக்கக்கூடிய பழக்கத்தை நம்ம ஏற்படுத்திக்கிடணும். முடி உதிரக்கூடாது அப்படின்னா உஷ்ணம் சமமாக இருக்கணும்னா ஆயில் நன்றாக வச்சுக்கிடணும். அப்போ அந்த தேங்காய் எண்ணெயில் செம்பருத்தி இலை போட்டு அதை கொஞ்சம் நல்லா கொதிக்க வச்சு ஆறினவுடனே குளித்து முடித்ததுக்கப்புறம் தலை நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் வைத்து நம்ம தலை சீவக்கூடிய பழக்கத்தை ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அதை ஏற்படுத்திட்டாங்கன்னா உஷ்ணம் சமமாக இருக்கும். ஸோ இந்த முடி உதிர்வுக்கு இல்லை முடி வளர்ச்சிக்கு எண்ணெய் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இதில் செம்பருத்தி இல்லாமல் வேறு என்ன மாதிரியான பொருட்கள் சேர்க்கலாம் சார்? பொதுவாகவே நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கொள்வது நல்லது. தேங்காய் எண்ணெயில் செம்பருத்திலை வச்சு போடுறது வந்து நமக்கு மிக நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இதே அவங்க கரெக்டாக வாழ்க்கையில் கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தாங்கன்னா வெரி குட் ரிசல்ட் கிடைக்கும். இன்னும் சொல்ல போனோம்னா நம்ம வந்து இரவு படுக்கும்போது அந்த எண்ணெய் தேங்காய் எண்ணெய் செம்பருத்தி இருக்குல்ல அது வந்து நம்முடைய வயிற்று பகுதியில் லேசாக ஒரு கொஞ்சமாக தடவிக்கிடலாம். அது என்னன்னா வயிறு உஷ்ணத்தை குடல் உஷ்ணத்தை ஆட்டோமேட்டிக்காக அது எடுத்துரும். அதே மாதிரி நம்ம விளக்கெண்ணெய் இருக்குது. விளக்கெண்ணையும் வயிற்று பகுதியில் ஓவர் ஹீட் உள்ளவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு விளக்கெண்ணையும் அவங்க அப்பப்போ ஒரு சின்ன ட்ராப் வயிற்று பகுதியில் தடவிட்டாங்கன்னா வெரி குட் ரிசல்ட் கிடைக்கும். இன்னும் இந்த ஆயில் பாத் அடிக்கடி சொல்கிறது வாரம் 2 அந்த வாரம் 2 நாட்கள் ஆயில் பாத் எடுத்துட்டாங்கன்னா ஹேர் ஃபால் கிராஜுவலாக குறைச்சிக்கலாம். அந்த ஆயில் பாத் எடுக்காதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கும். ஓகே, இந்த சித்தர்கள் வந்து குளிக்கிறதுலே வந்து இந்த நாட்கள் குளிக்கணும், ஆண்களுக்கு ஒரு மாதிரி பெண்களுக்கு ஒரு மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. அதை பற்றி சொல்லுங்க சார். ஆண்கள் எந்த நாளில் குளிக்கணும், பெண்கள் எந்த நாளில்? பொதுவாக நம்ம இந்த ஆயில் பாத் எடுக்கக்கூடியது ஆண்களை பொறுத்த மட்டுக்கும் புதன்கிழமை, சனிக்கிழமை. இந்த குறிப்பிட்ட நாள் சொல்றதுக்கான காரணம் அந்த நேரத்தில் அந்த நம்ம காட்டில் இருக்கக்கூடிய அந்த வைப்ரேஷன் சொல்ல மாதிரி கிரகத்தினுடைய நிலைகளும் அந்த ஆண்களுக்கு அந்த கதிரியக்கம் உள்ள போகிறது பெண்களுக்கு கதிரியக்கம் உள்ள போகிறதுல ஒரு நிலை அவங்க அந்த காலத்தில் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் அப்படி குளிக்கும் போது அவங்களுக்கு இன்னர் உள் உறுப்புகளுக்கு நல்ல ஒரு ஆற்றலை கொடுக்கக்கூடியது. பெண்களை பொறுத்த மட்டும் செவ்வாய், வெள்ளி அந்த நாட்கள் அவங்க ஆயில் பாத் எடுக்கும் பொழுது அவங்களுக்கு கருப்பை உள்ளுறுப்புகள் எல்லாமே ஸ்ட்ரென்தன் ஆகக்கூடிய நிலை கிடைக்கும். காலையில் குளிக்கணும். காலையில் தான் குளிக்கணும். ஆயில் பாத் எடுத்தனைக்கு நம்ம பகலில் தூங்கக்கூடாது. பொதுவாக ஆயில் பாத் எடுத்தோன்னு தூக்கம் நல்லா வரும். ஏன்னா அந்த உஷ்ணம் வெளியே போகிறதுனால கண்ணில் எரியிற மாதிரி இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க ஆயில் பாத் எடுத்துட்டு நல்லா தூங்கிடுறாங்க. அப்போ என்ன ஆகுனா அதோட பலன் கிடைக்காது. அதனால் ஆயில் பாத் என்னைக்கு எடுக்கிறீங்களோ அன்றைக்கி பகல் தூக்கத்தை அவாய்ட் பண்ணிடணும். அவாய்ட் பண்ணிவிட்டு இரவு ஆஸ் யூஷுவல் நம்ம தூக்கத்துக்கு போயிடணும். ஓகே, இந்த தலைக்கு குளிக்கிற அன்னைக்கு தவிர்க்க வேண்டிய உணவுகள் ஏதாவது? பொதுவாக அப்போ வந்து தயிர் சாப்பிடக்கூடாது. அது புளித்த உணவுகள் எதுவும் எடுத்துடக்கூடாது. ரசம் வச்சு சாப்பிட்டுக்கலாம், மிளகு ரசம் சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி கொத்தமல்லி ஈவன் அன்னைக்கு கூட நம்ம அந்த பால் சேர்க்காம வெறும் மல்லி காஃபி, சுக்குமல்லி காஃபி அந்த மாதிரி எடுத்துக்கிட்டாங்கன்னா வெரி குட் ரிசல்ட். நம்மளுடைய ஆதி காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா பாட்டிமார்கள் எல்லாமே இரவு என்னைக்கு ஆயில் பாத் எடுத்தாங்களோ அன்றைக்கி இரவு வந்து சுக்கு காப்பி கொடுப்பாங்க. அப்போ ஆயில் பார்த்து எடுத்துகிட்டு சுக்கு காப்பியும் குடித்தோம்னா உடல் உஷ்ணம் கரெக்டாக இருக்கும், நாளமில்லா சுரப்பிகள் நன்றாக இயங்கும், அந்த மாதிரி பிட்ரூட்டரி பீனியல் சுரப்பி சிறப்பாக இயங்கும், ஹேர் ஃபாலும் வராது. ஓகே, நம்மளுடைய நேயர்கள் தொடர்ந்து இந்த நம்ம ஹேர் ரிலேட்டடான வீடியோ போடும்போது எங்களுக்கு வந்து சொட்டை ஆயிடுச்சு, வழுக்க விழுந்துருச்சு, இதில் முடி முளைக்குமா அப்படின்ற சந்தேகம் கேட்குறாங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். பொதுவாக அந்த மாதிரி ஃபுல் வழுக்கை விழுந்தவர்கள் ஒரு நம்பிக்கையோடு பயிற்சி பண்ணலாம். விடாமல் பண்ணட்டும், 3 மாதங்கள் பண்ணட்டும். அது எல்லோருக்குமே எனக்கு கரெக்டாக வந்துடும் நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. நிச்சயமாக அவங்க நம்பிக்கையோடு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா கிராஜுவலாக அந்த ஹார்மோன்கள் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய நிலை கிடைக்கும். அப்போ அது இன்க்ரீஸ் ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக முடி வளரக்கூடிய நிலை கிடைக்கும். பட் 100% எல்லாருக்குமே இந்த வழுக்கை விழுந்தவங்க எல்லாருக்கும் அந்த நிலை வந்துடும் நம்ம சொல்ல முடியாது. ஒவ்வொரு மனிதனுடைய உடல் வாக்கும் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நாளமில்லா சுரப்பினுடைய தன்மையை பொறுத்து இருக்குது. இப்போ லேசாக இப்போ தான் அவங்களுக்கு அது ஒழுங்காக இயங்கலை, அப்போ இந்த முத்திரை பண்ணும்போது நல்லா சப்போர்ட் பண்ணும். இந்த உணவையும் கரெக்டாக எடுத்துட்டாங்கன்னா நிச்சயமாக ரிசல்ட் கிடைக்கும். ஸோ ஜெனட்டிக்காக சப்போர்ட் பண்ணுச்சுன்னா திரும்ப வளர வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி. இப்போ முடி வந்து எங்களுக்கு ரொம்ப தின்னாயிடுச்சு, மெல்லிசாயிடுச்சு, கொட்டி கொட்டி இந்த அடர்த்தியா முடி வளர்றதுக்கு அந்த மாதிரி ஏதாவது குறிப்புகள் இருக்கா? அந்த மாதிரி வரும்போது அவங்க முத்திரைகளோடு சேர்த்து ஆசனங்கள் எடுத்துக்கலாம். ஆசனங்களில் சர்வாங்காசனம்
அது வந்து முறைப்படி கற்றுக்கிடணும். ஜென்ரல் ஹெல்த்தில் உள்ளவங்க அந்த ஆசனம் பண்ணிக்கலாம். இப்போ முடி உதறல் சின்ன வயசுலேயே இருக்குது, அவங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் வேறு எதுவுமே இல்லை, முறையான ஒரு குருவிடம் இந்த சர்வாங்காசனத்தை கற்றுக்கிட்டு மச்சாசனம் அது 2ம் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே அந்த முடி அடர்த்தியாக வளரக்கூடிய நிலை கிடைக்கும். முடி உதிர்தலும் அவாய்ட் பண்ணக்கூடிய நிலை கிடைக்கும். ஸோ சர்வாங்காசனம், மச்சாசனம், விபரீத கரணி. இப்போ சில பேருக்கு சர்வாங்காசனம் கரெக்டாக பண்ண முடியல அப்படின்னா விபரீத கரணி ஒரு பில்லர்ஸ் வச்சே பண்ணிக்கலாம். அந்த விபரீத கரணியில் 5 நிமிஷம் காலையில் மாலையில் ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னா எல்லா நாளமில்லா சுரப்புகளும் நன்றாக இயங்கும். இந்த ஆசனத்துடைய பேரே விபரீதமான ஒரு செயல் செய்ததினால் எனக்கு இந்த பலன் கிடைத்தது நம்ம சொல்லுவோம் பாருங்க. அது மாதிரி விபரீத கரணிங்கிறது மிக அற்புதமான ஆசனம். ஸோ இந்த ஆசனம் செய்யும்போது முடி மட்டுமல்ல, இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருக்கும், சிறுகுடல் பெருங்குடல் நன்றாக இயங்கும், சிறுநீரகம் நன்றாக இயங்கும், பேங்க்ரியாஸ் நன்றாக இயங்கும். அதை முறைப்படி ஒரு ஆசனம் மூலம் கற்றுக்கிட்டாங்கன்னா முடி உதிர்தலையும் தவிர்க்க முடியும். ஓகே, அதே மாதிரி இந்த தலைக்கு மசாஜ் பண்றதும் ரொம்ப தேவை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ முடிக்கு அழுத்தம் கொடுக்கும்போது வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மைதானே? அதுதான் நம்ம என்ன பண்றோம், டெய்லி தலைக்கு குளிங்கன்னு சொல்றோம் இல்லையா? தலைக்கு குளிச்சுட்டு தலையை தோத்துறோம் பாருங்க, அதுதான் நம்ம கையாலே நாம கொடுக்கக்கூடிய மசாஜ். அப்போ தினமுமே தலைக்கு குளிச்சுட்டு நீங்கள் ஒரு துண்டை வச்சு நன்றாக நீங்கள் துவைக்கும் பொழுது எல்லா தலைப்பகுதிக்கு முழுக்க நீங்கள் ஒரு துண்டுனாலையும் உங்கள் கையினாலே நீங்களே ஒரு மசாஜ் கொடுத்துருவீங்க. அப்போ ஹீட்டும் ரெடியூஸ் ஆயிரும், முடி உதிர்தலும் அவாய்ட் ஆகக்கூடிய நிலை கிடைக்கும். இதுக்கு தனிப்பட்ட போய் நம்ம யாரும் இது கொடுக்க வேண்டாம். நாமளே யார் தினமும் தலைக்கு குளிக்கிறார்களோ அவர்கள் தலை தோத்தாமல் இருக்க மாட்டாங்க. அதை நல்லா தோத்தும் பொழுது எல்லாத்துக்கும் ஒரு அக்குப்ரெஷர் மாதிரி ஆயிடுது. இந்த ஆசனத்திலே வந்து இந்த தலைகீழா நின்று பண்ணக்கூடிய ஆசனம், அந்த ஆசனத்தினுடைய பேர் என்ன சார்? சிரசாசனம். இன்றைய காலகட்டத்தில் சிரசாசனம் பண்ணக்கூடியது அவ்வளவு அட்வைஸ் இல்லை. ஏன்னா இப்போ நம்ம எடுக்கக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய கழிவுகள், அந்த கழிவுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உடம்புல பியூரிஃபைடு பிளட்னு சொல்கிறதுக்கு இல்லை, நம்ம உடம்புல நிறைய கழிவுகள் இருக்குது. இப்போ ஒரு பாட்டில் தண்ணி விட்டு அதில் கொஞ்சம் மண் போட்டு தலைகீழ வச்சிட்டோம்னா என்ன ஆகும், அந்த மண் ஃபுல்லாக கீழே இறங்கிடும். அப்போ நம்ம சிரசாசனம் உடம்புல கழிவுகள்லாம் இருக்கும் பொழுது எடுத்த உடனே சிரசாசனம் பண்ணணும் அப்படின்னா இந்த உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் பிரெயினில் வந்து சேர்ந்துடும். அப்போ நமக்கு ஹெட்டேக்கு வேறு சில பிரச்சனைகள் வரும். அப்போ முறைப்படி எல்லா ஆசனங்களும் பொறுமையாக கற்று, ஒரு வருடம் நன்றாக கற்று, நல்ல உடல் நன்றாக இருக்குது, எல்லா உறுப்புகளும் சிறப்பாக இயங்குகின்றதுன்னு வந்ததுக்கப்புறம் சிரசாசனம் பண்ணலாம். நிறைய புக்கில் போட்டிருப்பாங்க சிரசாசனம் செய்தால் முடி உதிர்தல் அவாய்ட் ஆகும் அப்படின்னு இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க, எடுத்த உடனே போய் ஒரு இடத்துல போய் அவங்களே அந்த செவரில் அவங்களா போய் நின்றுக்கிட்டுறாங்க. அதுக்கப்புறம் பல பிரச்சனைகளோடு வர்றாங்க. அதனால் எடுத்த உடனே சிரசாசனம் பண்ண வேண்டாம். கிங் ஆஃப் ஆல் ஆசனாஸுங்கிறது சிரசாசனம் தான். ஆனால் ப்ராப்பராக எல்லா இயக்கமும் நன்றாக இருந்து உடல் கழிவு மனக்கழிவு எல்லாம் வெளியே போனதுக்கப்புறம் சிரசாசனம் பண்ணிக்கலாம். எடுத்த உடனே பண்ண வேண்டாம். சரி, இந்த முடி உதிர்வை தடுக்கிறதுக்கு இல்லை முடி வளர்ச்சிக்கு உதவக்கூடிய உணவுகள் ஏதாவது இருக்கா? நிச்சயமாக கேரட் எடுத்துக்கலாம், முருங்கைக்கீரை எடுத்துக்கலாம், அதே மாதிரி சுண்டை வத்தல் எடுத்துக்கலாம். கசப்பான உணவாக தான் இருக்கும், அதை நம்ம உணவில் அடிக்கடி எடுக்கும்போது நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் வெளியே போயிடும். ஸோ இந்த மாதிரி உணவுகளை நம்ம கரெக்டாக எடுத்துக்கிட்டு வாழ்க்கையை நம்ம கரெக்டாக வச்சுட்டு வந்தாலே போகிறோம். அதே மாதிரி இந்த மாதிரி முடி உதிர்தல் இல்லாமல் மாதத்துக்கு ஒருக்க இல்லை 2 மாதத்துக்கு ஒருக்க ஒரு ஆற்றில் குளிக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும். அதே சார் குறிப்பிட்ட ஆற்றல் ஏதாவது ஒரு ஆறில் குளிக்கும்போது என்னன்னா இன்னும் நல்ல உஷ்ணம், நம்ம உடம்புல இருக்க உஷ்ணம்லாம் வெளியே போயிடும். பக்கத்தில் ஏதாவது ஒரு ஆறு இல்லை, அந்த காலத்தில் கிணத்துல போய் விழுந்து குளிப்பாங்க, இப்போ அதுக்கு வழி இல்லை. அதனால் அவங்க பக்கத்தில் ஏதாவது ஒரு ஆறு இருந்துச்சு, அது குளிக்கக்கூடிய அளவுக்கு இருந்துச்சுன்னா மாதம் ஒருக்க போய் நல்லா அந்த ஆறில் குளிக்கும் பொழுது என்டையர் பாடியில் இருக்கக்கூடிய ஹீட் ஃபுல்லாக வெளியே போயிடும். அப்போ அவங்களுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும். ஓகே, பீச்சில் குளிக்கலாமா? குளிக்கலாம், தாராளமாக குளிக்கலாம், தவறு கிடையாது. ஸோ உடல் சூடு தணிஞ்சாலே முடி உதிர்வு கம்மியாயிடும். ஸோ இன்றைய நிகழ்ச்சியில் எங்களோட நேயர்களுக்காக இந்த முடி வளர்ச்சியை தூண்டக்கூடிய முதிரைகள் என்னெல்லாம் இருக்கு, உணவு முறைகள் பற்றி ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. நன்றி.